இஸ்ரவேலின் பரிசுத்தர். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தரை துதித்து பாடுகிற துதியின் கீதத்தில் இது இரண்டாவது பகுதியாகும். இந்த வசனங்களை நாம் பாடும்போது கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் என்னும் உற்சாகம் நமக்குள் பொங்கி எழும்ப வேண்டும். கர்த்தரை நாமும் துதிக்க வேண்டும், மற்றவர்களும் அவரை துதிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களும் எருசலேமில் வாசமாய் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சனகரிப் ராஜா எருசலேமுக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தராகிய யெகோவா தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டார். ஆகையினால் சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி என்று ஏசாயா சொல்லுகிறார். சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களை குறிப்பிடுவதற்கு சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே என்று பெண்பால் பெயர் சொல்லால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் ஸ்திரீகளும் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்திரீகளின் வாயில் இருந்தும் கர்த்தரை துதிக்கிற துதியின் வார்த்தைகள் பரிபூரணமாய் வெளிப்பட வேண்டும். சனகரிப் ராஜா எருசலேமுக்கு வெளியே முற்றுகை போட்டிருக்கிறான். இஸ்ரவேலின் பரிசுத்தரோ தம்முடைய ஜனங்களின் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியுமாக அக்காலத்திலே நீங்கள் சொல்வது என்று சொல்லுகிறார். அக்காலம் என்பது இஸ்ரவேலின் புத்திரரும் யூதாவின் புத்திரரும் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்று தம்முடைய காணியாட்சிக்கு திரும்ப வரும் காலத்தை குறிக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். நாம் ஜெபத்தினால் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தினால் ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு பேசினால் மாத்திரம் போதாது, நாம் கர்த்தரை பற்றி மற்றவர்களிடமும் பேச வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று மற்றவர்களிடம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பற்றி புறஜாதியாரிடமும் அறிவிக்க வேண்டும். புறஜாதியாரிடத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணும்போது அவர்களும் இஸ்ரவேலோடும் இஸ்ரவேலின் தேவனோடும் ஐக்கியமாய் இருப்பார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எல்லா தேசங்களிலும் பிரசங்கித்தார்கள். அவர்களுடைய சுவிசேஷ பிரசங்க ஊழியம் எருசலேமில் ஆரம்பமாயிற்று. அப்போது நீ சத்தமிட்டு கம்பீரி என்னும் வாக்கியம் நிறைவேறிற்று. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் சந்தோஷமாய் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று ஜனங்களுக்கு பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும். நம்முடைய துனி ஜெய துனியாகிய சத்தமாய் இருக்க வேண்டும். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் தமது பரிசுத்தத்தில் மகிமை உள்ளவர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பதனால் பெரியவராய் இருக்கிறார். தங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவரும் தங்கள் நடுவில் இருக்கிறவரும் பரிசுத்தராகவும் பெரியவராகவும் இருப்பது சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும், கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று ஜனங்கள் மத்தியில் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்று பூமி எங்கும் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அக்காலத்தில் யூதர்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. 1000 வருஷ அரசாட்சியின் ஆராதனை. நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள்.
அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார்.